வெல்கம் பேக் டு மனோஜ்லாக்ஸ். இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன பைக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட CB125 ஹார்னெட் பைக் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அண்ட் இந்த பைக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பழனியில் இருக்க SRK ஹோண்டா ஷோரூம் தான் பார்த்தீங்கன்னா பைக் ரிவ்யூ பண்ண கொடுத்தாங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் இந்த பைக் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலுமே இல்லை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தாலும் அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பண்ணி தருவாங்க. அது மட்டும் இல்லை இந்த பைக் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலுமே தீபாவளி ஆஃபரை பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க ஷோரூமில் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் பைக் வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு பெஸ்ட்டான ஆஃபரில் உங்களுக்கு பண்ணி தருவாங்க. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜின்லேருந்து ஆரம்பிப்போம். இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 123.9cc இன்ஜினு. பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10.2 BH பவர். அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11.2 Nm டார்க் பார்த்தீங்கன்னா உங்கள் பைக்கில் ப்ரொடியூஸ் பண்ணும். பவர் அண்ட் டார்க் இந்த சிசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த சிசிக்கு இந்த 10.2 பவர் அண்ட் 11.2 Nm டார்க் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு பவர் தான் நினைக்கிறேன். அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைக் நம்ம ஓட்டும்போது பார்க்கலாம். அண்ட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சிலிண்டர் கொடுத்துட்டாங்க. ஏர் கூல் இங்கே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 gear டிரான்ஸ்மிஷன் பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைக்கோட சஸ்பென்ஷன் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் USD4 கொடுத்துருக்காங்க. 125cc பைக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது ஹோண்டா CB125 தான் ஃபஸ்ட் டைம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பைக் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியரில் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோ சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் ஒரு 4 கலர் வேரியன்ட் இருக்குது. ப்ளூ, ரெட்டு, பிளாக் அண்ட் க்ரீன்னு சொல்லி 4 கலர் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பைக்கு தான் நம்ம ரிவ்யூ பண்ண எடுத்து வந்திருக்கோம். இந்த பைக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷோரூமில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபோட பைக்கு. அந்த ஸ்டாஃப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2-3 மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ப்ரொடெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கார்டு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பைக் கீழே வந்து எதாவது ஆகக்கூடாது சொல்லி கிராஷ் கார்டும் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இதாக இருக்குது கிராஷ் கார்டு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா தாங்க இருக்குது. இந்த பைக் ஓனரோட இன்ஸ்டைடி பார்த்தீங்கன்னா மணி காய். இந்த மணி காய் ஐடி பிடிச்சிச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நம்ம சேனல் ஐடியும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சீட் பார்க்கலாம். சீட் பார்த்தீங்கன்னா ரைடர் சீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. பில்லியன் சீட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. பட் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஆனால் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா LED தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹெட்லாம்பில் ஆகட்டும் இல்லைனா இண்டிகேட்டர் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் LED தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெயில் டைடையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா LED தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இப்போ காமிக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா இதான் டெயில் டைடி. ரொம்ப குட்டியாகவும் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக தான் இருக்குது. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைக் அப்படியே ஓட்டலாங்களா? ஓகேங்க, ஸ்டாண்ட் எடுத்து விட்டாச்சு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா 4.2 inch TFT டிஸ்பிளே. அண்ட் TFT டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயோ ஒன்று பார்த்துருப்பீங்க. அதாவது எங்கன்னா NS200 பைக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பைக் TFT டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதே TFT டிஸ்பிளே தான் பார்த்தீங்கன்னா இந்த CB125 பைக்லேயும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரைட்டாக மழை பெஞ்சிட்ருக்கு, அதனால் பார்த்தீங்கன்னா ட்ராப்பாக வந்துகிட்டே இருக்குங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கோ மோட் கொடுத்துறாங்க. RPM, கியர், ஸ்பீட் அண்ட் ஃபியூல் ரேஞ்சு கொடுத்துறாங்க. TFT டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க், அதாவது ரைட் ஏரோ மார்க் இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல். அண்டு பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டலாம் இது மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்டு ஜஸ்ட்டு செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஃபங்க்ஷனில் ட்ரிப்பியே, ஆட்டோ ரீசெட்டு, எக்கோ இண்டிகேட்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேக்குள்ளே போனீங்கன்னா டிஸ்பிளே டைப்பு அண்ட் பார் அண்ட் சிம்பிள் அண்டு பிரைட்னஸ்க்குள்ளே போனீங்கன்னா ஆட்டோ அண்ட் மேனுவல் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணும் சொல்லி வச்சுக்கலாம். அப்படியே பிரைட்னஸ் கம்மி பண்ணி அப்படியே வச்சு பண்ணிக்கிறாங்க. 8 பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரைட்னஸ் வந்து வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோலேயே போட்டு வச்சுக்கிறேன். அந்த டீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டு டார்க் ஆட்டோலேயே இருக்கட்டுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிக்கும். ஃபேவரட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி என்னென்ன வேணும்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்க, நான் டோட்டலு இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல், ட்ரிப் A அண்டு ட்ரிப் B இது மாதிரியெல்லாம் வச்சுருக்கேன் நான். ஜென்ரலில் போனீங்கன்னா உங்களுக்கு டேட் அண்ட் டைமு, யூனிட்டு, ரீசெட் ஃபால்ட்டு, ப்ளூடூத் பேரிங் ரீசெட்டு. அந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம். நான் 10x10 வேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாங்களே. Type-C சார்ஜிங் போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில் இண்டிகேட்டர் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் கேபிள் பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா Type-C இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா பைக் அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா ஓட்டி பார்க்கலாங்களா?
ஓகேங்க. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பைக் ஓட்டலாம். ஓகேங்க, கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது பைக் ஓட்டுறதுக்கு. 125cc பைக் ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. பட் கொஞ்சம் குட்டியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் இந்த பைக்கில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட மைலேஜ் தாங்க. ஒரு 55 to 60 சொல்லி இந்த பைக் யூஸ் பண்ண அந்த ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா சொன்னார். ஏன்னா அந்த ஸ்டாஃப் ஓனரோட பைக்கு தான் இது. அதனால் அவர் எவ்வளோ சொன்னார் பார்த்தீங்கன்னா 55 to 60 கொடுக்கும் அப்படி சொன்னார். பட் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு 55 மாதிரி தான் கொடுக்குன்னு சொன்னார். ஹைவேஸ்லேருந்து செக் பண்ணலையாம்மா, செக் பண்ணாருன்னா ஒரு 60 கொடுக்குன்னு சொல்லி சொன்னார். பட் இந்த பைக் நீங்கள் எதாவது வாங்கி செக் பண்ணிங்கன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க பைக் அப்படியே ஓட்டுறதுக்கு. ஆக்சுவலாக ஹோண்டாவோட பைக் எல்லா பைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்ச ஸ்மூத்தாக தான் இருக்கும். பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 160 mm தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் இருக்குது. பெரிய ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைட்டாக உரசோட சவுண்டு பார்த்தீங்கன்னா கேட்கும். பட் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பைக்கோட சீட் ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 mm தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஷார்ட் ரைடர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த பைக்கை வாங்கி ஓட்டலாம். ஒரு சூப்பரான ஒரு பைக்கு தான் நினைக்கிறேன். சூப்பரான பைக்கில் தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கும். இந்த பைக்கோட டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 110 வரைக்கும் போகும்னு நினைக்கிறேங்க. 110, 120, 120 எல்லாம் போகாது. பட் 110 வரைக்கும் போகும்னு நினைக்கிறேங்க. இன்னும் அந்த பைக்கோட ஓனர் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீட் செக் பண்ணலையாமா. ஓகே, நம்ம டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் டெஸ்ட் பண்ணி சொல்கிறேங்க. அந்த விட வேணும்னா நீங்கள் மறக்காமல் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீட் வீடியோ பார்த்தீங்கன்னா போகிறேங்க. நல்லா தாங்க இருக்குது பைக் ஓட்டுறதுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா பைக்கை நம்ம அப்படியே திருப்பிட்டு போகலாம். ஆக்சுவலாக இந்த பைக் பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். மைலேஜும் தரக்கூடிய பைக்கு தான் இது. அதனால் சொல்கிறேன் நான், சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஒரு டெய்லி யூசேஜ் பண்ணுறதுக்கு அந்த ஆஃபீஸு இந்த மாதிரியெல்லாம் போய்ட்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த பைக் செம்ம சூப்பராக இருக்கும். பட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப தூரம்லாம் லாங் ட்ரைவ் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு அளவாக ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் இந்த மாதிரியெல்லாம் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த பைக் வந்து நீங்கள் லாங் ட்ரைவ் போகலாம். அதாவது பிரேக் எடுத்து போகிற மாதிரி தான் வரும். 300 கிலோமீட்டர்ஸ் இல்லைனா ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரைடு போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்டன் ஸ்லிப்பர் கிளட்ச் கொடுத்துருக்காங்க. குயிக் ஷிஃப்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இந்த 125cc எனக்கு தெரிஞ்சு அஸ்டன் ஸ்லிப்பர் கிளட்ச் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு செம்ம சூப்பரான விஷயம். அண்டு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இந்த பைக்கில் ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா இல்லை. பைக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹசார்டு இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஹசார்டெலாம் கொடுக்கல. இந்த பைக்கோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1,25,000 பார்த்தீங்கன்னா வருது. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். நான் பார்த்தீங்கன்னா பழனியோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். அண்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ரைட்டாக நம்ம க்ரூஸ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அப்படி போகும். பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் பிரேக்கிங் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ட்ரம் பிரேக்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் டயர் சைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 80/100 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. ரியலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110/80 செக்ஷன் டயர் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோ நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான பைக் ரிவ்யூவில் திரும்ப உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.